இருக்கிறத அனுபவிக்க பேர் தான்டா வாழ்க்கை. அது எங்க சைடு. மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத. குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு சந்தோஷப்படு. எங்க தோட்டத்துல பட்டாம்பூச்சியே வரமாட்டேன்னு கவலைப்படாத. நம்ம சமயக்கட்டில கரப்பாம்பூச்சி இல்லாம இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் பால்கனில நிக்க முடியலன்னு வருத்தப்படாத. தெருவில் நிக்காம கடவுள் வச்சுக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷப்படு. சார் வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை, தப்புன்னு முடிச்சிடும். ஒரு சன்னியாசிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகுறோம் அவன். ஒரு நடிகன் போய் வாழ்க்கை என்ன கேளுங்க. சார் மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் அவன். ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. முதல்ல எலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் அவன். என்ன மாதிரி டீச்சர் போய் கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு. டிஓ வந்தா திண்டாட்டம், டிஏஆர்னா கொண்டாட்டம் நம்ம. அப்போ வாழ்க்கைனா உண்மையிலே என்ன? எங்கேயோ இருக்கிறத தேடி போறது வாழ்க்கை இல்ல சார். அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான்